நான் கிளாடஸ் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து இங்கே MBA ப்ரிப்பரேஷனுக்காக இங்கே ஸ்டே பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக வந்து நான் யூஜி படிக்கும்போது இதை பற்றி ஒரு தீசிஸ் பண்ணியிருந்தேன். ஸோ ஒரு கியூரியாசிட்டி தான் எப்படி இருக்கும் வந்து நேரில் பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு. ஸோ வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்க நேரில். ஏன்னா பீப்புள் வந்து அடுத்தவங்க எப்படி நினைப்பாங்க அப்படிலாம் இல்லாமல் அவங்க ஓன் விருப்பம் ஏற்ற மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அவங்களா நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது. செலிப்ரேட் பண்றாங்க, அவங்களா இருக்கிற ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்றாங்க, அதுதான் பார்க்க முடியுது. எனக்கும் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, ஹாப்பியா இருக்கு. இருந்திருக்கிறோம். சாரி இப்ப சொசைட்டி எப்படி இருக்குன்னா அவங்களா இருக்கிறதுக்கே நம்ம பெர்மிஷன் கொடுக்கற மாதிரி இருக்கு. சோ இதுல எதுவும் நம்மளோட ஒப்பீனியன் கொடுக்கறதுக்குலாம் எதுவும் இல்ல. அவங்களுக்கு அப்படி பிடிச்சிருக்கா அவங்களா இருந்துட்டு போகட்டும். நம்ம என்ன நம்ம சொல்றதுக்கோ பண்றதுக்கோ எதுவும் இல்ல. தானா இருக்கிறத செலிப்ரேட் பண்ற ஒரு ஈவெண்ட் அதுதான் பாக்குறோம். நாங்களுமே ஸ்ட்ரைட் தான். பட் வி ஜஸ்ட் அவங்களா இருக்கிற ஒரு விஷயத்த செலிப்ரேட் பண்றத பாக்குறோம், ரசிக்கிறோம், அவ்வளவுதான். இதுல வேற என்ன இருக்கு? தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. லவ் இஸ் லவ் அந்த ஒரு கான்செப்ட்ல லைக் பார்க்கவே ஹாப்பியா இருக்கு. லவ்வுக்கு வந்து ஜெண்டர் வந்து முக்கியம் இல்ல அப்படிங்கிற மாதிரி பார்க்க நல்லா இருக்கு. எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம அவங்களுக்கு பிடிச்ச உடையெல்லாம் போட்டுக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்துக்கிட்டு சுத்தி எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டும் இல்லாம பாக்குற எல்லாமே ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கு, நல்லா இருக்கு பார்க்க. எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இதுதானே நாங்க எதிர்பார்க்கிறோம். எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லாம இது ஒரு நல்லா இருக்கு. இதை ஒரு செலிப்ரேட் பண்றது ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இந்த இடம் இல்லாம வெளியே போய் இந்த எப்படி இருக்கும் எல்லாருமே ஃபார் ஷூர் இது மாறும். இந்த அளவுக்கு வந்திருக்குல்ல, இது வந்து 16th year ஐ திங்க். ஸோ இந்த அளவுக்கு வந்தது ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் ஆகுது, நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நான் சக்தி, சென்னை தான். ஸோ பப்ளிக்கு பல பேர் பலவாதி சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் மைண்ட் செட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம எப்படி இது எல்ஜிபிடி எப்படி இருக்கோ, ஸோ அந்த ரெயின்போக்குள்ளே எப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருக்குமோ அப்படி தான் வாழ்ந்தால் போதும், அவ்வளோதான். ஸோ இப்போ கொஞ்சம் நான் சொன்னேன் 2000 இருந்துச்சு, 2010 ஆஃப்டர். ஸோ ரொம்பவே ரிகவர் ஆகிருக்கேன். ரொம்ப சொன்னால் நான் சொன்ன மாதிரி 70-80% ரிகவர் ஆகிருக்கேன். யாருக்கும் வந்து கொஞ்சம் எல்லாரும் எஜுகேட்டடாக இருக்காங்க, இப்போ என்னன்னு தெரியும். ஸோ அது மெயின். இன்னொரு விஷயத்தை தாட் என்னன்னா, ஸோ இந்த மெயின் எஜுகேஷன் வந்து ஸ்கூல் அந்த கல்வி இந்த மீன்ஸ் பிரைமரி எஜுகேஷன் அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஒரு படத்தம் எல்லாம் கொஞ்சம் இருந்தால் ஸோ நல்லாமே இன்ட்ரடியூஸ் ஆகும். கொஞ்சம் இப்படி ஒரு ஜெண்டர் இருக்கா, தெரியுமா ஜெண்டர் இப்படி ஒரு ஜெண்டர் இருக்காங்க, இப்படி ஒரு வாழ்ந்துருக்காங்க. ஸோ அவருக்கு எப்படி ஒரு தெரியுமா அந்த பேடர்னு கமெண்ட் பண்ணக்கூடாது. ஸோ அது அப்படி பண்ணா ஸோ எல்லாரும் லைஃப் லாங்கா நல்லா லீட் பண்றாங்க. எல்லாருக்கும் ஸோ சம்திங் எல்லாம் இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் தாட் பண்ண முடியாது. ஸோ நல்லாவே போயிட்டு இருக்கு.